தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே இன்னலைத்தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அவமானத்தையும் அடைஞ்சிருப்பீங்க, அவப்பேரையும் அடைஞ்சிருப்பீங்க. பணிபுரிகிற இடத்துலையும் பல சட்ட சிக்கலையும் சந்திச்சிருந்திருப்பீங்க. நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருப்பீங்க. பாதி ஜாதகம் ஏன்னா நீங்கள் ஆண் ஜாதகம். எம்பெருமான நல்லா மனங்குளிர பார்த்து நான் படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கணும், கல்யாணம் ஆகி புள்ள குட்டிங்கெல்லாம் பிறந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு அமையக்கூடிய கணவன் என்னுடைய பேச்சை கேட்டு என் குடும்பத்தாரோட ஒற்றுமையாக இருக்கணும் முருகான்னு வேண்டுங்க. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. ஆனால் அந்த சகஜமாக பழகக்கூடியது புருஷனுக்கோ புருஷன் வீட்டுக்கோ தப்பான இன்டென்ஷன் தான் நடக்கும். அதையும் மீறித்தான் சந்தேகப்படுறாங்களேன்னு கேட்டு கூட இவங்க வாழ்க்கை பாதி நாளாக புருஷன் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு உங்கள் வாழ்க்கை இழக்கக்கூடிய நேரமும் உண்டு. படித்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை குட்டி, சொத்து சுகங்கள், இப்படி வாழ்க்கையில் சுபிக்ஷத்தோட மேன்மை வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. தனுசு ராசிக்கு அதிபதி அதிதேவத குரு பகவான். இந்த தனுசு ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் 3 நட்சத்திர பாதங்களை கொண்ட தனுசு ராசி ஒரு ஆண் ராசி.
நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணின் தன்மை, இந்த முதுகுத்தண்டு பலமாக இருக்கும். நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாம் இதில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிப்பீங்க. நிறைய பேர் காவல்துறையில் பிரகாசிப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் இருக்கணும், படிக்கணும் ஆசைகள் நிறைய உள்ள ஜாதகம் நீங்க தான். ஆனால் இந்த தனுசு ராசியில் டீனேஜை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த டீனேஜிலே தான் உங்கள் வாழ்க்கையவே இழப்பீங்க. சிறு வயசுலேயே கல்யாணமும் முடிச்சிருவீங்க. ஆனால் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை கஷ்டப்படும். ஆனால் 21, 23, 25க்கு மேலே கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் படித்த பக்குவமான வேலை கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே இன்னலைத்தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அவமானத்தையும் அடைஞ்சிருப்பீங்க, அவப்பேரையும் அடைஞ்சிருப்பீங்க. பணிபுரிகிற இடத்துலையும் பல சட்ட சிக்கலையும் சந்திச்சிருந்திருப்பீங்க. நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருப்பீங்க பாதி ஜாதகம். ஏன்னா நீங்கள் ஆண் ஜாதகம். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதாரம் மூலாதாரம் கிடைக்கலன்னா புருஷனையே டைவர்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் நடக்கும். ஆனால் இப்பத்தான் தெரியும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை தன்மையை பற்றி. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ஆணின் தன்மையில் இருப்பாங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரம் கூட சொல்லலாம். உங்கள் குடும்பம் மேன்மையாகிறதுக்கு என்ன காரியங்கள், என்ன விஷயங்களுக்கு வேணா ஆள்படக்கூடிய தன்மை உங்கள் தனுசு ராசி பெண்களுக்கு தான் உண்டு. நிறைய பேருக்கு சட்ட சிக்கலை நீங்கள் சந்திச்சுருக்கணும் ஒரு குறிப்பிட்ட கால வயசில். அதெல்லாம் போயிடுச்சு. இனிமே ஒரு சித்தரை, ஒரு மகானை, ஒரு தெய்வ அனுகிரகம் உடைய ஒரு அமைப்பை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு முன்னோர், மூத்தோர் இல்லைன்னா கணவன் வீட்டு வழியில் வரக்கூடிய சொத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்திருந்தாலும் தனுசு ராசி பெண்கள் ஒரு ஏமாற்றம் ஒன்று அடைவீங்க. ஒரு சிறு வயசு காலத்தில், ஒரு 35 வயசுக்குள்ள அந்த ஏமாற்றத்திலிருந்து மீந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த குறை, எந்த பிரச்சனையும் வராது. தனுசு ராசிக்கார பெண்கள் வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. தனுசு ராசிக்காரங்கள் மேன்மைப்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் தாங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசியில் பலமாக இருக்கிறார். 7வது வீட்டில் இருக்கார். குரு கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மண்ணு வாங்க போறீங்க, பொண்ணு வாங்க போறீங்க, மாளிகை கட்ட போறீங்க. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகக்கூடிய நேரமும் தனுசு ராசி பெண்களுக்கு உண்டு. சூப்பரான ஒரு நேரம், காலங்களை உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் குருவுடைய கடாட்சியம்னால நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா இங்கே இருக்கிற வடபழனி முருகன் கோவிலை போயிட்டு மனசார ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில சாந்தரமாக எம்பெருமான நல்ல மனங்குளிர பார்த்து, நான் படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கணும், கல்யாணம் ஆகி புள்ள குட்டிங்கெல்லாம் பிறந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு அமையக்கூடிய கணவன் என்னுடைய பேச்சை கேட்டு என் குடும்பத்தாரோட ஒற்றுமையாக இருக்கணும் முருகான்னு வேண்டுங்க. தனுசு ராசி பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா மற்ற தன்மை உடைய சூப்பரான ராசி தனுசு ராசி தாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரவணைச்சு அன்போட பண்போட மனைவியோடைய பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய ஆணவம், அகங்காரம் உடையக்கூடிய தன்மைகளை தனுசு ராசி பெண்கள்கிட்ட ஏளனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ முடியாது. பிரிஞ்சு தான் இருக்கக்கூடிய நேரம். ஆனால் பாசத்துக்கு அதிபதியானவங்க, அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையான ஒரு ஜாதகம் உடையவங்கன்னா தனுசு ராசி பெண்கள் தான். தனுசு ராசி பெண்களில் அறிவும், அழகும், அன்பும், பண்பும், அனுசரணையில் சிறந்து விளங்க வேண்டியவங்க.
எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. ஆனால் அந்த சகஜமாக பழகக்கூடியது புருஷனுக்கோ புருஷன் வீட்டுக்கோ தப்பான இன்டென்ஷன் தான் நடக்கும். அதையும் மீறித்தான் சந்தேகப்படுறாங்களேன்னு கேட்டு கூட இவங்க வாழ்க்கை பாதி நாளாக புருஷன் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு உங்கள் வாழ்க்கை இழக்கக்கூடிய நேரமும் உண்டு. தனுசு ராசி பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க தயவு செய்து கொடுத்து வச்சிருக்கணும். தெய்வ அனுகிரகம் தெய்வ கடாட்சியமுடைய ராசி தனுசு ராசி பெண்கள் தான். உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க போகுது. மேன்மை அடையக்கூடிய தருணம் வரப்போகுது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள் தான். முருகனை முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டா படித்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை குட்டி, சொத்து சுகங்கள், இப்படி வாழ்க்கையில் சுபிக்ஷத்தோட மேன்மை வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. மகத்தான செய்தி கிடைக்க போகுது. பயப்படாதீங்க. இருந்திருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன்.